ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்கே. வெல்கம் டு அவர் சேனல். மக்களே, உங்கள் எல்லாத்துக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் சில பேருக்கு குடியரசு தினம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற தெளிவான புரிதல் இல்லாமல் அந்த குடியரசு தினத்தை சாதாரண நாள் மாதிரி கடந்து போயிடுவாங்க. பல பேர் குடியரசு தினம் அப்படின்னா இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் முதலாக கொண்டு வரப்பட்ட தினத்தை தான் குடியரசு தினமாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சாலும், இந்தியாவில் வாழ்கிற மக்களில் 53% மக்கள் குடியரசு தினத்தோட உணர்வுகளை உள்வாங்கிறது இல்லை. ஐ மீன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஊரில் உங்களுக்கு முகம் தெரியாத ஒருத்தன் ஒரு போட்டியில் வின் பண்ணி பரிசு வாங்குறான் அப்படிங்கிற செய்தி உங்கள் காதுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் அதை எப்படி எடுப்பீங்க? எந்த உணர்வும் இல்லாமல் அப்படியா அப்படின்னு சொல்லி முடிப்பீங்க. அதே மாதிரி தான் பல பேர் குடியரசு தினத்தை சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஆனால் அந்த உணர்வுகளை பற்றி புரிஞ்சவனால தான் உண்மையாகவே அந்த நாளை உணர்வுபூர்வமாக கொண்டாட முடியும். இந்த வீடியோவில் நான் குடியரசு தினத்தின் உண்மையான உணர்வுகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நேரம் ஒதுக்கி குடியரசு தினத்தின் உணர்வுகளை அறிஞ்சு கொள்ளணும்னு ஆசை இருந்தால் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் நேரத்துக்கு மதிப்பளிக்கும் விதமாக ஒரு நல்ல தெளிவான கருத்துக்களை உங்களுக்கு கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் பொன்னான நேரத்தை செலவழிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவோட சுதந்திரம் எப்போ கெட்டு போகுதுன்னா, வணிகம் செய்யும் நோக்கத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவோட பல கடலோர பகுதிகளில் குடியேறாங்க. அப்படியே அவங்க படிப்படியாக இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாங்க. அவங்க இந்தியாவை மட்டும் ஆண்டு கொள்ளாம கிழக்கிந்திய கம்பெனிகளை அமைச்சு இந்தியாவோட வளங்களை சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து கொதித்தெழுந்த இளைஞர்கள் பலர் சேர்ந்து 1857 இந்திய கழகம் அப்படிங்கிற இயக்கத்தை உருவாக்குறாங்க. இதுதான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு வருட காலமாக இந்த போர் நீடிக்குது. ஒரு வருட போராட்டத்திற்கு பின்னாடி இந்திய கழகம் இயக்கத்தை ஒடுக்கி அதன் தளபதியை நாடு கடத்தி முகலாய வம்சத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அதன் பிறகு நாடு முழுவதும் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் நடக்குது. ஒரு பக்கம் மகாத்மா காந்தி தலைமையில அகிம்சை வழி போராட்டங்களும், இன்னொரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங் போன்றவர்களின் தலைமையில ஆயுத போராட்டங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையில நாட்டு மக்களிடையே ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தை தேசிய உணர்வை தட்டி எழுப்புது. சுதந்திர போராட்டத்தின் போது இந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கும் போது மக்களோட சுதந்திர தாகம் இன்னும் அதிகரிக்குது. இப்ப நாம சுதந்திரமா வாழ்றதுனால அந்த உணர்வை நம்மளால புரிஞ்சிக்க முடியல. ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னா இந்தி மொழின்னு அப்படியே கடந்து போயிடுறோம். இந்த ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை முதல்ல தேசத்துக்கு உறக்க சொல்லியது நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இவர் 1941 நவம்பர் 2 ஜெர்மனியில சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்குறாரு. அதன் தொடக்க விழாவில்தான் நேதாஜி தேசிய உணர்வை தட்டி எழுப்பும் ஜெய்ஹிந்த் வெல்க இந்தியா அப்படிங்கிற கோஷத்தை முழங்குறாரு. அந்த சமயத்துல இந்தியா மட்டுமல்லாம உலக நாடுகளில் வாழும் அனைத்து இந்தியர்களிடமும் இது வாழ்த்தாக ஒலிக்குது. இந்தியர்களோட தொடர் போராட்டங்களின் விளைவாக இந்தியாவை விட்டு வெளியேற ஆங்கிலேயர்கள் முடிவு செய்கிறாங்க. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடையுது. அப்போ கிடைச்ச சுதந்திரம் முழுமையானதாக இல்லை. எதனாலனா, சுதந்திரம் பெற்ற போது பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு டோமினியன் அந்தஸ்து தான் வழங்குது. அதன்படி ஆங்கிலேயர் சார்பில் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஜெனரல் தான் நாட்டின் தலைவராக இருக்கிறாரு. ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்தை கொடுத்தாலும் அரசியல் அமைப்பு சட்டம் அவனோடதாக தான் இருக்கு. உதாரணத்துக்கு, டிரைவிங் ஸ்கூல்ல வாகனத்தை ஓட்ட கற்றுக் கொடுக்குறவரு நம்மளை டிரைவர் சீட்டில் உட்கார வச்சுட்டு வண்டியை அவரே ஓட்டுவார்ல, அந்த மாதிரி தான் இந்தியாவோட சுதந்திரம் இருக்கு. இப்படி தான் 2லிருந்து 2.25 வருஷம் போகுது. அதற்கு பின்னாடி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருது. இதனால தான் நாம குடியரசு தினத்தை குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடி ஏற்றி இந்திய படை வீரர்களின் அணிவகுப்போடு மரியாதை செலுத்தி மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க.